ஹாய் வணக்கம். பலனை எதிர்பார்த்து எதுவும் செய்யக்கூடாது. ஒரு ராஜா என்ன பண்ணாராம், தான் ஊர்ல பெரிய கோவில் வந்து அழகா கட்டினாராம். ரொம்ப அழகா கட்டியிருக்கும் போது அது கோவில் வேலை முடிச்ச உடனே தன்னோட பேரை வந்து ஒரு இதுல கல்லுல செதுக்க சொன்னாரு. ஸோ அந்த அந்த கல்லுல பேர் எழுதினோடனே திடீர்னு பார்த்தா அந்த பேர் மறைஞ்சிருச்சு. எல்லாரும் வந்து ராஜா பேர் தானா மறைஞ்சிச்சு, ஆனா வேற ஒரு பொண்ணோட பேர் இருக்கு அப்படின்னு ஒரு வயதான அப்ப அப்படியே இந்த பொண்ணை யாருன்னு தேடுங்க, இந்த ஊர்ல தானே இருப்பாங்க, அவங்க பேர் எப்படி வந்தது, என் பேர் மறைஞ்சி. அவங்கள தேடி வந்தோடனே அவங்கள கேட்பாங்க, நீ எப்படி நீ இந்த ஊர்ல வந்த, என்ன நீ யாரு அப்படின்னு. இல்ல இந்த கோயில் கட்ட போகும்போது நீ என்ன பண்ண, உன் பேர் எப்படி கடவுள் மாத்தினாரு. அப்பதான் சொன்னாங்க, இல்ல இந்த வண்டியில கல்லெல்லாம் ஏத்திட்டு போகும்போது நான் எல்லாருக்கும் மோர் இதெல்லாம் கொடுத்தேன், சாப்பாடு கொடுத்தேன், என்னால சின்ன உதவி நான் செஞ்சேன். ஸோ அதுதான் அது என்னன்னா, கடவுளுக்கு வந்து யார் உண்மையா யார் மனசார அதை நினைச்சு பண்ணாங்களோ அதனால கடவுள் அந்த பாட்டியோட பேர் எழுதிட்டாங்க, ராஜாவோட பேர் எழுதல. ராஜா தன் தவற உணர்ந்தார். அதனால தான் உண்மையா ஹெல்ப் பண்ணணும். கமெண்ட்.